துஆக்கள் ஏற்கப்பட நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய நல்ல பண்புகள். இஸ்லாமிய சட்டங்களை கூடுதல் கவனத்துடன் பின்பற்றுவதற்கும், ஹலாலில் சந்தேகம் ஏற்படின் அதை அல்லாஹுக்காக பேணுதலாக விட்டுவிடுவதற்கு கூறப்படும் சொல். அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான், ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். அல் குர்ஆன் சூரா 49:13. நம் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஹல்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், உங்களது மார்க்கத்தில் சிறந்த விஷயம் எல்லாவற்றிலும் பேடுதலுடன் இருப்பதாகும். அறிவிப்பாளர் ஹதரத் ஹுதைஃபா இப்னு யமான் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் பஜ்ஜார் ஷரீஃப், பக்கம் 3619. ஒரு சமயம் பெருமானார் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் நன்மை தீமை குறித்து நான் கேட்டபோது, நல்ல குணங்கள் யாவும் நன்மை என்றும் உன் மனதில் உறுத்தலை ஏற்படுத்துகின்ற யாவும் தீயவை என்றும் பதிலளித்தார்கள். அறிவிப்பாளர் ஹதரத் நவ்வாஸ் இப்னு சம்ஆன் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீ முஸ்லிம் ஷரீஃப் 2553 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். ஒரு மனிதனின் அதிகமான தொழுகையும் நோன்பும் உங்களை ஆச்சரியப்படுத்திவிட வேண்டாம். மாறாக அவரது பேணுதலை கவனியுங்கள். ஏனென்றால் எவர் ஒருவர் பேணுதல் மிக்க வணக்கசாலியாக இருக்கிறாரோ அவரே அல்லாஹ்வின் உண்மையான அடியாராவார். கூறியது ஹதரத் ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். ஆதார நூல் அல் மர்ஜிஉஸ் சாபிக், பக்கம் 3626. இத்தகைய நல்ல இப்பண்பாளரின் பிரார்த்தனை உடனே ஏற்கப்படும்.